பொதினி பொதினி, அதுக்கப்புறம் நெல்லிவனம், அதுக்கப்புறம் திரு ஆதி இனமொழி. திருங்கிறது யாரு? திரு உயர்வு. ஆவி ஆவிங்கிறது ஆவிங்கிறது குடிகொண்டிருக்கிறது. இனங்கிறது சூரியன், தீங்கிறது அக்னி. பஞ்ச பூதங்களுக்கு மோட்சம் கொடுக்கறது. மோட்சம் கொடுக்கறதுக்காக பழனிக்கு போனோம். இப்ப முருகனுக்கு வந்து எத்தனை படை வீடு? முருகனுக்கு படை வீடு யாரு இந்த இடத்துல? முருகன். என்னது? முருகன் யாரு இந்த இடத்துல? முருகன் முருகன் யாருன்னு கேட்ட இந்த இடத்துல நீங்களா? தமிழ் கடவுள் முருகன். தமிழ் கடவுள் முருகன் தாங்க. இப்ப நீங்க முருகனா பேசுறீங்களா செந்தமிழ் செல்வனா பேசுறீங்களா? முருகனா பேசுனா உங்க வீடு உங்களுக்கு தெரியாம ஏன் எல்லை கேள்வி? எனக்கு தெரியும். நீங்க இப்ப பழனின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்னை விட நீங்க பெரியாளா, உங்களோட நான் பெரியாளா? சவரொட்டி அந்த வயிறு மாத்துங்க. குடுத்தனா கொட்டைக்கு மேல தூக்கி போடுறேன். என்ன சவுடாடா? காரக்குடி வச்சு வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். திண்டுக்கல்ல வச்சுக்கிறா? இல்ல என்னன்னு கேக்குறேன். கொட்டை அந்த வயிறு மாத்து. என்ன கொட்டை? என்ன சண்டையா? என்ன கொட்டை? கேட்டா தமிழ் கடவுள் முருகன் இருங்க. தமிழ் கடவுள் முருகன் சொல்லியலங்க. முருகனோட வீடு தெரியாம படை வீடு எத்தனை என்ன கேக்குறீங்க? நீங்க தெரியாம கேட்கல. தமிழ் கடவுளே நான் தான் சொல்றேன். தமிழ் கடவுள் நீங்க தாங்க. இல்லைன்னு நான் மறுத்துக்கிறதுல தமிழ் கடவுள் முருகனுக்கு எத்தனை படை வீடு நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க வீடு உங்களுக்கு தெரியாம யா கேக்குறீங்க? தெரியாம கேட்போம். அப்ப எனக்கு தெரியுதா நீங்க சோதிக்கிறீங்களா? சொல்லணும்ல. ஈரோடு 14 லோகமும் முருகனுக்கு படை வீடு 5ங்க. நான் 6ங்கிறேன். இப்ப வேணா கலியுகத்துல நீங்க உற்பத்தி பண்ணிருக்கலாம். 6வது வீடு பூர்த்தி ஆயிருக்கா? 6வது வீடு எங்க இருக்கு? எங்க இருக்கு? திருத்தணியில இருக்கு. திருத்தணியிலயா? ஆமா. இல்ல வேற எங்க இருக்கு? இலங்கையில உள்ள கண்டி கதிர்காமங்கிறது தான் முருகப்பெருமானுடைய 6ஆம் படை வீடு. சரி, இப்ப நம்ம சொல்றோம்ல பழமுதிர் சோலை சொல்லி, அத ஒரு படை வீடு கணக்குக்கு தான் எடுத்துக்கிட்டோம். உண்மை. உங்க அப்பா பேரு என்ன? யாரு உங்க அப்பா பேரு? எங்க அப்பாவோட பேரு பிரம்மா. எத்தனை ஜீவராசிகளை படைச்சவரு? 84 லட்சம் ஜீவராசிகளை படைச்சவரு. ஆமா. படைக்கக்கூடிய பிரம்மனுக்கு இந்த உலகத்துல கோயில் இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தது யாரு? உங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு சாபம் கொடுத்தது யாரு? என்ன உங்க அப்பா தான். நான் உங்க அப்பாவே மண்டையில தட்டி சிறையில தூக்கி போட்டேன். முருகன் பார்த்து பேசிக்கணும். எங்க அப்பனுக்கு சிறையில ஓட்டி வண்டியில எடுத்துக்கிறதுனாலதான் உங்களை ஒரு கை பார்க்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கேன். என் கையில சிக்கல சிக்கி இருந்தே வச்சு முருகன் வருங்க 4 மணிக்கு விடுவாங்க. அப்படியே பேசி ஓட்டிட்டு போயிடலான்னு. அதாவது அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன்னா யார் இன்னைக்கு முருகனா வர்றாங்க அப்படி தெரிஞ்சு வந்துருன்னா உங்களை ஒரு கை பார்க்கறாங்கன்னு அந்த திருப்போணத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளா நீங்க சிக்கலடி மாப்பிள, இன்னைக்கு தான் நீ மாப்பிள இல்ல பாப்போம். 2 பேரும் குதிச்சாச்சு. முடிஞ்சவங்க கடை அடிக்கிறோம். அதான் கடல்ன்றதுல குதிச்சுட்டான். முடிஞ்சவங்க கரை வந்து வள்ளி திருமண நாரதர் முருகனோட முடிஞ்சு போயிடும். வள்ளியோட சத்திய பிரிவின் செந்தமிச்சனோட முடியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முடியாம நீ நினைச்சேன்னா பேசும் யாரு? கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நான் உள்ள போறேன். என்ன பிரம்மனுக்கு பூலோகத்துல கோயில் எங்க இருக்கு? சரியான ஆளு. பிரம்மனுக்கு கெட்டிக்கார பிள்ளை எட்டி முடி பாப்போம். முருக பெருமானுக்கு சூட்டை எங்க அபிஷேகம் படைக்கிறா? கெட்டிக்கார ஆளு நீ பேசல. என்னன்னு முருக பெருமானுக்கு சூட்டை எங்க அபிஷேகம் படைக்கிறாங்க? நீங்க கேட்டதையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இடம் இது யார் இடம்? இந்த இடம் யாரோட இடம்? உங்க இடமா இருக்கணும். கல்காசம் உங்க இடமா இருக்கணும். சரி இல்ல உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன பெரிய மனுஷன் சரியா? நான் ஒரு பெரிய மனுஷன். கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் எல்லா யுகத்துக்கும் போகக்கூடியவர் யாரு? உங்களை விட யாரு? உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. என்ன? ராமனுக்கு குகன் வந்து தேனையும் மீனையும் கொடுத்தான். சரி, ஏன் கொடுத்தான் சொல்லுங்க அப்போ. குகனுக்கு வந்து யார்? ராமன் வந்து கொடுத்தான். தேனை என்ன சுவை உள்ளது? இனிப்பு தன்மை உள்ளது. இனிப்பு தன்மை உள்ளது. நம்மளுடைய சந்திப்பு ஆள் மனதோட இனிப்பா இருக்கணும்னு தான் தேவை கொடுத்தான். இன்னொரு வகை நம்ம மீனை ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா, ஆள் கடலுக்குள்ள இருக்கக்கூடியது வந்து மீன். அதனால நம்முடைய நட்பு ஆழமாக இருக்கணும்ங்கிறத தேனையும் மீனையும் கொடுத்தாரு. என்ன தவறு? ஏன் வந்து தேனை எங்க இருக்கும்? அன்றைக்கு ராமாயண காலத்துல நீங்க தொட்டுட்டீங்க. ராமாயணத்துல இருந்தால குகன் இப்ப எங்க இருக்காங்க? அந்த குகனா மாறி வந்தது யாரு? அந்த குகனா மாறி வந்தது யாரு? அந்த குகன் யாரு முதல்ல? ஏன் வாயா எனக்கிட்டே புடுங்குறீங்களா? திருப்பினா நீங்க என்ன எல்லா கோயில்களையும் தேங்காய் வளர்த்த வச்சு அபிஷேகம் பண்றாங்க. இதான் உலக இயல்பு. ஆமா. நீங்க வந்து இப்ப முருகனுக்கு சுருட்டுல அபிஷேகம் எங்கன்றீங்க? ஆமா. விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல தான் முருகனுக்கு 6 படை வீட்டுல இல்லாத ஒரு 3 முகங்கள் உள்ளது. அங்க எல்லா படை வீடுகள்லயும் ஏறின வழியில தான் இறங்க முடியும். இப்பதான் அந்த புகை வண்டி நிலையம் எல்லாம் வந்துருச்சு. காலத்துக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அங்க விராலிமலையில் இருக்க முருகன் கோயில வலதுபுறம் ஏறி இடதுபுறம் இணைக்கலாம், இடதுபுறம் ஏறி வலதுபுறம் இணைக்கலாம்.
அதே சமயத்துல விராலிமலையில இருக்க முருகனுக்கு தான் சுருட்டை வச்சு அபிஷேகம் பண்றது. நீங்க கேட்டது கேள்வி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து தனிப்பட்ட முறையில கோயில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. பாருங்க, சிவபெருமானோட அடியும் முடியும் காண போனது யாருன்னா மகாவிஷ்ணு எங்க அப்பாவும். அப்ப போகும்போது என்ன பொய் சொல்ல காரணமாக சிவபெருமான் பன்றிய